நம்மளே வந்து ஒரு குழப்பத்தை வைக்கிற மாதிரி சஸ்பென்ஸ் தான் காமிக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் காமிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா குமரன் உட்பட அத்தனை பேருமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் வந்து இந்த வந்த குடும்பம் வந்து ஏதோ ஒரு மலர் குடும்பம்ங்கிறாங்க. அந்த மலர் குடும்பம் வந்து உண்மையாவே சந்தானத்துடைய இன்னொரு குடும்பம் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, அவங்க வேற பாவமா இருக்க மாதிரி வேற காமிக்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ கடைசியில் யமுனா மேலாம் கோவம் வர மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்றாங்க. எவ்வளவு கோவம் ஒருத்தங்க மேல இருந்தாலும் அவங்க சாப்பிடும் பொழுது அவங்கள ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம். எல்லாமே இந்த அரஜான் வைத்துக்காதானே அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் தான். ஆனால் அந்த யமுனாவுக்கு அந்த கதாபாத்திரம் அந்த கேரக்டரே இல்லை. இதெல்லாம் கலெக்டராக என்ன செய்ய போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் அவங்க. ஸோ இன்றைக்குமே என்ன நடக்குதுன்னா, இப்போ காவேரிட்ட வந்து விஜய் வந்து இப்படியாச்சும் இந்த வீட்டை இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேணாமேன்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க. இதுக்கிடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பாடை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க 3 பேரும். யார்? அந்த மலர், அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா அண்ட் சிந்து. இப்போ வேணும்னே போய் கிட்டக்க போய் அந்த பாட்டில் எட்டி வைக்கிறாங்க. காலை சாப்பிட்ற இடத்துக்குள்ள கொண்டு போய் எட்டி வைக்கிறாங்க யமுனா. உடனே அவர் கோவப்பட, கிருஷ்ணா கோவப்பட, டக்குன்னு நிவின் வந்து என்ன யார் மேலே கை வைக்கிற? யமுனா யார் தெரியுமா? என் ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசி, எவ்வளோதான் முறைச்சனா சும்மா விட மாட்டேன், உரு தெரியாமல் செஞ்சிருவேங்கிற மாதிரி எதையோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து இவருக்கே மனசுக்குள்ளே யோசிச்சு பார்த்தா தெரியும் யமுனா என்ன செய்யக்கூடிய ஆள்னு. யமுனா அதுக்கு ஒரு பார்வை வேற பார்த்து போகிறாங்க பண்ணுறது நமக்கு. ஸோ கரெக்டாக தான் சொன்னானே, இந்த கதாபாத்திரங்கள் மேலே அவங்க வருதான் வர மாதிரி விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே தீரணும்னு சாரதா சொன்னதால, சரி ஓகே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறோம் இல்லாமல் வெளில போகிறோம்னு சொல்லிட்டு அவங்களை கதவை பூட்டி வெளில அனுப்பிட்டு நம்ம எங்கேயா போகலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுகிறோம். அவங்க வெளில போக மாட்டேங்கிறாங்க. இல்லை நாங்கள் வெளில போயிட்டு வரோம், நீங்கள் வெளில போய் இருங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுறாரு, இதான் நிறைய வேலை இருக்கும்ல, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும்ல, நம்ம வீட்டை தான்மா நமக்கு தெரியாமல் ரெஜிஸ்டர் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது இந்த பாருங்க, நாங்கள் யார் வீட்டை எங்கே வேணால் ரெஜிஸ்டர் பண்ணுவோம், நீ யாரா கேட்கறது, உனக்கு வேணும்னா நீ கோர்ட்டில் போய் பார்த்துக்கோ அப்படின்னா, சரி கோர்ட்டில் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டர் எடுத்து நீட்டுறாரு. நாங்கள் கோர்ட்டுக்கு ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டோம், இதான் எங்கள் ஸ்டே ஆர்டர் அப்படின்னு காமிக்க ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல். ஸோ இப்போ வந்து இதை பார்த்ததுக்கப்புறமா கடுப்பாய் சாரதா என்ன பண்ணுறாங்க, அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டு ஒரு கதவை லாக் பண்ணி மூடுறா கேட்ட அப்படின்னு வந்து இப்போ இந்த என்ன படம் அது வேட்டையாடு விளையாடு ஓப்பனிங் சீன் மாதிரி வந்து இது பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு கம்பி வளையம் மட்டும் இருக்குது, அப்படி ஜம்ப் பண்ணி போயிடலாம் ஏன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உடனே அவங்க அப்செட் ஆகி உடஞ்சி போய் உட்காந்ததுக்கப்புறமா நம்ம கதவு மூடிட்டு நம்ம கிளம்பி சென்னைக்கே போயிடலாம், இங்கே இருக்க வேணாம், இந்த வீட்டை வந்து இப்போதைக்கு அவங்களால விற்க முடியாது, நம்ம எப்படி விற்க முடியாது வாங்க முடியாதுறாங்களோ அதே மாதிரி அவங்களும் பண்ண முடியாது. ஆனால் இவங்க ஸ்டே ஆர்டர்லாம் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு லீகல் சப்போர்ட்லாம் யாரோ கொடுக்குறாங்க, அது பசுபதியாக கூட இருக்கலாம், நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு கிளம்பி ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போய் விஜயும் காவேரியும் அனுப்பிவிட்டு இப்போ சந்தானத்தோட ஃபோட்டோவை கீழே போட்டு உடச்சி இன்னும் எத்தனை குடும்பம் இருக்குன்னு தெரியல, போகிற பக்கம்லாம் ஒரு குடும்பம் வச்சுக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் ஒரு பக்கம் நடக்குது. உடஞ்சி போய் அந்த பக்கம் இருக்கிறது, இந்த பக்கம் வந்து அந்த கதையில் வந்து இப்போ விஜய் அவங்க யாருங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதுலாம் நடக்க போகுது. இது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? இது உண்மையாகவே அவரோட குடும்பமாக தான் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எல்லாமே ட்ராமா தான் பாஸ் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.